ஃப்ரெண்ட் ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம சினிமாவை பத்தி பேசியிருக்கோம், நடிகர் நடிகைகளை பத்தி பேசியிருக்கோம், பாடல்களை பத்தி பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். எஸ், இப்பெல்லாம் பாடல்கள், நடனம், ட்ரெஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலே காப்பி பேஸ்ட் அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 80ஸ்ல 90ஸ்ல ஏன் 60ஸ்ல கூட வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ், யூஸ் பண்ண சாங்ஸ், அந்த லிரிக்ஸ், அந்த மியூசிக் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நமக்கு 2K சாங்ஸா வந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கோம். பட் அதுக்குள்ளெல்லாம் போய் கொஞ்சம் யோசிச்சு ஆராய்ஞ்சு அலசி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கண்டிப்பா நமக்கு ஞாபகம் வரும். நம்மளாலே அதை வந்து ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். அப்படி நான் பார்த்த ஒரு சில விஷயங்களை தான் இப்ப நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒரு படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஒரே இடத்துல போயிட்டு மாத்தி மாத்தி செட்டை போட்டு ஷூட் பண்றது, ஒரே பாட்டை வந்து வேற வேற மாதிரி வெர்ஷன்ல திருப்பி நமக்கு கொடுக்கறது, அதே மாதிரி ஒரே ஸ்டெப்பை இன்னும் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி வேற மாதிரி எல்லாம் கொடுக்கறது, ஒரே ட்ரெஸ்ஸை திருப்பி வேற வேற ஆளுக்கெல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இவங்க போடுறது, அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் வந்து படங்கள்லையும் பாடல்களையும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து நாம அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, குஷி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதுல XJ சூர்யா வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து போயிருந்தாரு. அப்போ ஸ்பெஷல் மீட் ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மீட்டிங்ல நிறைய விஷயம் அவர் வந்து ஓப்பனா சொல்லியிருந்தாரு. முக்கியமா பார்த்தோன்னா, குஷி படம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கட்டிப்புடி கட்டிப்புடிடா அந்த சாங் தான். இந்த சாங் வந்து இப்போ வரைக்கும் பயங்கர ஃபேமஸா இருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ இந்த சாங் எப்படி நீங்க எடுத்தீங்க, இந்த சாங் உங்களுக்கு எப்படி வந்து கொடுத்தாங்க மியூசிக் டைரக்டர், எப்படி லிரிக்ஸ் எழுதுனாங்க, இதை நீங்க எப்படி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து SJ சூர்யா கிட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த பாட்டு வந்து இதுக்கு முன்னாடி பழைய பாட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுதான் நான் அதை எடுத்தேனே. ஸோ அது வந்து முக்கியமா வேற மாதிரி இருக்கும், நல்ல ஒரு தமிழ் அர்த்தமுள்ள பாட்டா இருக்கும். அதுவே எனக்கு கொஞ்சம் லவ்ல ரொமான்டிக்கா மெலோடியா கிளாமரா வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி கேட்டிருந்தேன். சோ அப்படி உருவானதுதான் இந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா சாங் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாமலே இருந்துச்சு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், குஷி ரீரிலீஸ்னு சொல்லி. நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த மாதிரி தாங்க இப்ப இருக்கக்கூடிய நிறைய சாங்ஸ் வந்து பழைய பாட்டுல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதையும் வந்து பேசியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸை வந்து இந்த பாட்டுல ஆல்ரெடி ஸ்னேகா போட்டாங்க, ஸோ அதே ட்ரெஸ்ஸை குரூப் டான்சர் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அந்த வகையில பாக்குறப்போ இப்போ AR ரஹ்மான் மியூசிக் அப்படின்னாலே நம்மலாம் பைத்தியமா இருப்போம். சோ அந்த அளவுக்கு அவரோட மியூசிக், அவரோட வைப் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சோ அவரோட சாங்ஸை பொறுத்த வரைக்கும் மெலோடிஸ் அப்படின்னு பாக்குறப்பவுமே ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி நல்லா டான்ஸ் பண்ற மாதிரி வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி கலோக்கியலா ஒரு ஃபோக் சாங் அவர் கொடுத்திருந்தாலும் அதுவும் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சோ AR ரஹ்மான் வந்து வேற லெவல் மியூசிக் அவரோடது. அவருக்குன்னு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க. எப்படி இளையராஜாவோ அதே மாதிரி AR ரஹ்மானுமே ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரு ஆஸ்கர் நாயகன் அப்படின்ற ஒரு பேரோட பட்டத்தோட தான் இப்போ வரைக்கும் வளம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ ஆஸ்கர் அவார்டுக்கு ரொம்பவே தகுதியான ஒருத்தர் வந்து நம்மளோட AR ரஹ்மான். நம்ம இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கிறாரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில பாக்குறப்போ அவரோட சாங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடா வந்திருக்கு. நீங்க யாராவது அதை நோட் பண்ணீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நான் நோட் பண்ண அந்த விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, ரீசெண்டா AR ரஹ்மானோட இசையில தக் லைஃப் படம் வந்தது. ஸோ அதுல முக்கியமா முத்தமழை அப்படின்ற ஒரு பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த பாட்டு பாடி முடிச்சு அடுத்த செகண்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னா பில்லியன் வியூஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த பாட்டை ஒரு மாத காலம் வரைக்கும் முணுமுணுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ டெய்லி பிரேயர் சாங் மாதிரி அந்த பாட்டை பார்க்கவும் கேட்கவும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நானுமே அப்படிதான் இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டுக்கு எல்லாருமே அடிக்ட் ஆயிருந்தோம். அதுல வரக்கூடிய அந்த லிரிக்ஸ், அந்த மியூசிக் வேற லெவல்ல இருக்கும். ஜதி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சின்மயோட வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப பிளஸ்ஸா அமைஞ்சது அந்த பாட்டுக்கு. சோ அதுலயும் தம் மருதம் அப்படின்னு வந்து ஒரு லைன் வரும். இதை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, குரு படத்துல வரக்கூடிய தம்மரு அது அப்படியே முத்தமழையில வந்திருக்கே, அதுதான் இதுவோ அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அதை கேட்கும் போது இன்னொன்னு ஞாபகத்துக்கு வருது. சோ யாரோ யாரோடி சாங், இதுவும் பாத்தீங்கன்னா AR ரஹ்மானோட இசையில வந்த பாட்டு தான். சோ தம் தமக்கு தம் தம் தமக்குன்னு மியூசிக் வரும். சோ அந்த தம் தம் அப்படின்ற அந்த மெட்டை ஒரு பல பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருக்காரு.
இதே இன்னொரு பாட்டுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தம் தம்னு போட்டு மியூசிக்ல வந்து வச்சிருக்காரு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படத்துல வரக்கூடிய கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே சாங் வந்து ஐஸ்வர்யா ராய் செம்மையா ஆடி இருப்பாங்க. அதுல வந்து இதே மாதிரி தம் 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 அப்படின்னு வரும் மியூசிக். ஸோ அந்த மாதிரி இந்த 2 வேர்டு தம் அப்படிங்கிறத வச்சு நிறைய சாங்ஸ்ல அந்த மெட்டை யூஸ் பண்ணியிருக்காரு, தம் மரு தம் அப்படின்றத. ஸோ அதே மாதிரி இன்னும் அவரோட பாடல்கள் நம்ம பார்க்கும்போது உள்ள இருக்கக்கூடிய மியூசிக்கா இருக்கட்டும், அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிப்பீட்டடா தான் வந்துகிட்டு இருக்கும். ஆனா அது வந்து வேற வேற வெர்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே வந்த விஷயங்களை வச்சுதான் புதுசு நினைச்சு நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் எப்பயோ வந்தது, எப்பயோ முடிஞ்சது. அதுதான் இப்ப காப்பி பேஸ்டா அவங்க நமக்கு வந்து நியூ வெர்ஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதே மாதிரி தம் அப்படிங்கிற மெட்டை வச்சு ஏஆர் ரஹ்மான் அவரோட பாட்டுல வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்காரா அப்படின்றதையும் எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பாடல்கள் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் ரூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.